அன்பிற்கினிய சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைய கவிதை குடும்பத் தலைவி. குடும்பத் தலைவி எங்கோ ஒரு வீட்டின் இளவரசியாக இருந்தவள். தான் விரும்பியது எல்லாம் விரும்பிய போது அனுபவித்து பழகியவள். எல்லோருக்கும் செல்லமாக துள்ளி குதித்தவள். வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிரந்தரம் என்ற கற்பனையில் இருந்தவள். அழகழகான ஆடைகள் அணிந்து உடல் முழுதும் நகையால் பூட்டி தலை குனிந்து வாங்கி கொண்டாள் மஞ்சக்கயிறு. தன் இளவரசியை தாரை வார்த்து மகாராணியாக இருப்பாய் என்று மனமகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்த பெற்றோர்கள். அவளுக்கு தெரியாது அன்றோடு முடிந்தது அந்த வீட்டின் பந்தம் என்று. நீ அந்த வீட்டின் விருந்தாளியே, இளவரசி அன்று. ஆஹா, நான் இந்த வீட்டின் மகாராணி என்ற கனவுகளோடு ஆசைகளோடும் வந்தவளுக்கு காத்திருந்தது சமையலறையும் அடுப்பங்கரையும் தான். அதிகாலையில் கண் முழிப்பு, 10 நிமிடங்களின் கடன் கழிப்பு, அறக்க பறக்க பின்வாசல் திறப்பு, பூஜை அறையில் விளக்கு ஏற்றி படபடவென கையில் குடத்தோடு வாசல் தெளித்து கோலம் போட்டு பாத்திரங்களோடு மல்லு கட்டி காய்கறிகளை வெட்டி வெட்டி காலை மதியம் இரவு என 3 வேளையும் உணவு சமைத்து சமைத்த பாத்திரங்களை உடனே கழுவி கமுத்து தேய்ந்து போனது அவளது கைரேகையும் அவள் கனவுகளும். அனைத்தும் முடித்து அவள் தூங்கல் செல்லும்போது மணியோ 11. அவளுக்கோ சிந்தனை, தாய் தந்தை சொன்ன மகாராணி என்பவள் இப்படித்தான் இரவே பகலெல்லாம் விழிப்பாளோ, இல்லை உழைப்பாளோ? அவள் பார்த்த மகாராணி இவள் அல்லவே. இவளுக்கு பெயர் குடும்பத் தலைவி. தன் பசி பாராமல் பிறர் பசிக்கும் உழைப்பவள் குடும்பத் தலைவி. தன் சந்தோஷத்தை பாராமல் தன் குடும்ப சந்தோஷத்திற்காக சந்தோஷத்தை துறந்த குடும்பத் தலைவி. சமகாலம் ஆனாலும் எக்காலம் ஆனாலும் அவள் பணி இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பொறுப்பான பதவி குடும்பத் தலைவி. உயர் பதவி இல்லாத பதவி குடும்பத் தலைவி. எல்லா குடும்பத் தலைவிகளுக்கும் என் கவிதை சமர்ப்பணம். நன்றி நன்றி நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலை டிவைன் எலகண்ட் இங்கிலீஷ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ்.